வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அருமையான வெத்தலை செடி பார்க்கலாம். இது வந்து கம்மாறு வெத்தலைங்க. வெத்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாக்கு நிற்கிறதே இல்லைங்க. கொஞ்சமாக தான் செடி வருது, உடனே கொடுத்துட்றோம். நம்மளும் பெருசாக நிறையாலாம் செடி உற்பத்தி பண்ண முடியறதில்ல. அதனால் ஒரு 3 ரகம் நம்மக்கிட்ட 3-4 ரகம் வரும் ரெகுலராக. இப்போ வந்திருக்கிறது இது மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்த ரகம் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இது கம்மாறு வெத்தலைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காரமான வெத்தலை. நீங்கள் ஏதாவது மருந்துக்கு தேவை, குழந்தைங்களுக்கு சளிக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கம்மாறு வெத்தலையை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா, பெரியவங்களுக்கும் நெஞ்சு சளி இருக்குன்னா, இந்த வெத்தலை வந்து ஒரு 2 வெத்தலை எடுத்து ஒரு 3 மிளகு வச்சு 2 கல்லுப்பு வச்சு அதை மென்று முழுங்குனிங்கனாவே போதும். அந்த சளி எல்லாமே கரைஞ்சிக்கிட்டு வெளியே வந்துடும். நெஞ்சு சளி கண்ட்ரோல் ஆகிறது நம்ம நல்லா பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு இந்த வெத்தலையோட கற்பூரவள்ளி தழை, கொஞ்சம் துளசி இதெல்லாம் வச்சு இடித்து அந்த லிக்விடை ஊற்றுனீங்கனாவே குழந்தைங்களுக்கு நல்லா அந்த சளி கண்ட்ரோல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் இந்த வெத்தலையில் கொஞ்சமாக லைட்டாக ஒரே ஒரு பொட்டு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து எண்ணெயில் காமிச்சு நம்ம நெஞ்சில் போட்டோம்னாலும் அது வந்து அதாவது வெது வெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடாக போட்டுறக்கூடாது. அதுவும் கண்ட்ரோல் பண்ணும். எங்கள் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது இந்த கம்மாறு வெத்தலை. இது ஈஸியாக வரும். செமிஷேடில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கவே கூடாது. ஈஸியாக வரும், வேகமாக வளரும். மற்ற வெத்தலைங்கள்லாம் கூட கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். இந்த வெத்தலை மட்டும் ரொம்ப ஈஸியாக வரும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது பராமரிக்கிறது ரொம்ப எளிது. தொட்டியில் வச்சே பராமரிக்கலாம். பெருசாக பூச்சி தாக்குதல்கள்லாம் வர்றதில்ல. மாடியில் வைக்கிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடியில் வெப்பம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வெத்தலை சர்வைவ் ஆகாது. கீழே ஏதாவது இல்லை மாடியில் நிழல் பகுதி எனக்கு இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வைக்கலாம். வேறு நிறைய செடி வச்சுருக்கவங்க. ஆனால் புதுசாக கொண்டு போய் மாடியில் வைக்கக்கூடாது. மற்றபடி கீழே தரையில் அதாவது கீழேயே தொட்டியில் வச்சுக்க முடியும், இல்லை தரையில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்கலாம் வச்சுக்கலாம். வெத்தலையை பற்றி நிறைய பேர் வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு நிறைய மூட நம்பிக்கைகள் நிலவுதுங்க. இப்படி மூலிகைகளை பற்றி இதை வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாதுன்னு மூட நம்பிக்கைகள் சொல்லியே நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. தூதுவளை செடி தூத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவங்க சொன்னாங்க. என்னங்க இது இப்படியெல்லாம், இதெல்லாம் யாருங்க சொன்னதுன்னா இதெல்லாம் பழமொழி அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படியெல்லாம் பேசி பேசியே நோயை வரவழைச்சிட்ருக்குறோம் நாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி எத்தனை மூட நம்பிக்கைகள் நிலவுதுன்னு தெரியல. அதுவும் பாருங்கள், நிறைய காயக்கல்ப மூலிகைகளுக்கு தான் இந்த மாதிரியான டாக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இவங்களெல்லாம் நம்ம எப்போ திருத்த போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியல. இந்த வெத்தலையை நீங்கள் அப்படியே மென்று டெய்லி 2 வெத்தலை சாப்பிட்டிங்கன்னா கூட கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்மக்கிட்ட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபேட்டி லிவருக்கு இப்போது நம்ம ப்ரோட்டீன் பவுட்ரு தயார் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.